குட் மார்னிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 9th சயின்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் அன் ஹைட்ரோமீட்டர் வித் டயக்ராம்னு சொல்லியிருக்கான். அதோட பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோமீட்டர் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளோட்டேஷன். ஹைட்ரோமீட்டர் வந்து எந்த மாதிரி பிரின்சிபல் ஒர்க் ஆகுது அப்படின்னா ஃப்ளோட்டேஷனுங்கிற பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது. சரிங்களா? தட் இஸ் த வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை த immersed portion of the hydrometer is equal to the weight of the hydrometerங்கிறான். அதாவது அந்த weight of the liquid displacement ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா? டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வெளியில் வருதுன்னு சொன்னோமா? by a immersed portion of the hydrometer. எவ்வளோ நம்ம ஹைட்ரோமீட்டர் உள்ளே வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் வந்து வெளியில் வந்திருக்குமா? டு தி வெயிட் ஆஃப் தி ஹைட்ரோமீட்டர்னு சொல்லிட்டான். இதுதான் வந்து பேசிக் பிரின்சிபல்னு சொல்லிட்டான். கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹைட்ரோமீட்டர் அப்படிங்கிற ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கான்? ஏ டைரக்ட் ரீடிங் மெஷர்மெண்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டு யூஸ்டு ஃபார் மெஷரிங் த டென்சிட்டி ஆர் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் இஸ் கால்டு ஹைட்ரோமீட்டர். அந்த ரீடிங் எப்படி தான் சார் இருக்கும் அப்படின்னா டைரக்டாகவே இருக்கும். அந்த ரீடிங்கில் என்ன நம்ம மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னா டென்சிட்டியும் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் த லிக்விடையும் மெஷர் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் வந்து ஹைட்ரோமீட்டர்னு சொல்கிறான். The hydrometer consists of cylindrical stem. அந்த ஹைட்ரோமீட்டரில் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம் மாதிரி தண்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்கான். ஹேவிங் ஏ ஸ்பெரிக்கல் பல்பு. அந்த தண்டில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பல்பு ஷேப்டு ஒரு லேயர் கொடுத்துருக்கான். அட் த லோயர் எண்ட் ஆஃப் தி நேரோ டியூப் அட் இட்ஸ் அப்பர் எண்டு. அந்த லோயர் எண்டு இருக்கும் இல்லைங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்பு மாதிரி கொடுத்துருக்கான். அதுதான் வந்து அப்பர் எண்டுன்னு சொல்கிறான். சரிங்களா? த லோயர் ஸ்பெரிக்கல் பல்பு இஸ் பார்ஷியலி ஃபில்டு வித். அந்த பல்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபில் பண்ணி வச்சுருக்கான். என்ன ஃபில் பண்ணி வச்சுருக்கான்? லெட் ஷார்ட்ஸு. சின்ன சின்னதாக வந்து ஒரு பால் மாதிரி ஷேப்டு லெட்டு கொடுத்துருக்கான். இல்லைனா வந்து மெர்க்குரி கொடுத்துருக்கான். எதுக்கு அப்படின்னா திஸ் ஹெல்ப்ஸ் ஹைட்ரோமீட்டர் டு ஃப்ளோட் ஆர் ஸ்டாண்ட் வெர்டிக்கலி இன் த லிக்விட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மெர்க்குரி நம்மளை உள்ளே வச்சோம் அப்படின்னாவே அந்த டியூபுக்குள்ளே அது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக மிதக்கும், வெர்டிக்கலாக மிதக்கும் அந்த லிக்விடில். அதுக்காக தான் அந்த என்ன கொடுத்துருக்கோம்? மெர்க்குரியும் கொடுத்துருக்கோம், அதே போல் லெட் ஷார்ட்ஸும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? த நேரோ டியூபு ஹேஸ் மார்க்கிங். அந்த நேரோ டியூப்பில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கான்? நம்ம ஸ்கேல் மாதிரி மார்க் பண்ணியிருக்கான். ஸோ தட் த ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் கேன் பி டைரக்ட்லி ரீடு. அந்த டியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல் மாதிரி மார்க்கிங் கொடுத்துருக்கான். அந்த மார்க்கிங்கில் டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நோட் பண்ணிக்கலாம். த லிக்விட் இஸ் டு பி டெஸ்டட் இஸ் போர்டு இன் டு த கிளாஸ் ஜார். அந்த பெரிய ஒரு பீக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? கிளாஸ் ஜாரு. அதில் என்ன பண்ணுறோம்? நமக்கு என்ன லிக்விடு வேணுமோ அந்த லிக்விடை வந்து உள்ள தண்ணி மாதிரி ஊற்றி வச்சுக்கிறோம். இஸ் ஜென்ட்லி லோயர்டு இன் டு த லிக்விடு அன்டில் இட் ஃப்ளோட் ஃப்ரீலி த ஹைட்ரோமீட்டர். சரிங்களா? அந்த ஹைட்ரோமீட்டர் என்ன பண்ணுறோம்? உள்ள முழுகிற மாதிரி உள்ளே வைக்கிறோம் ஃப்ரீயாக. The reading against the level of liquid touching the tube gives the relative density of the liquid. அப்போ உள்ள நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுறோம்? உள்ள பியூரெட்டுக்குள்ள அந்த கிளாஸ் ஜாரில் உள்ளே வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் எல்லா ரீடிங்கும் வந்து இந்த இடத்துல எல்லாமே வந்து அந்த மார்க் பண்ணியிருக்கோன்னு சொன்னோம் இல்லையா? அதில் வந்து தெரியும். அது எதுக்கு சார் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் த லிக்விடுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் வந்து ஹைட்ரோமீட்டர். ஓகேங்களா?